பங்கஜவிழியே மகாலட்சுமி நித்தம் வருவாய் ஸ்ரீலக்ஷ்மி நிம்மதி தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி செல்வம் தருவாய் மகாலட்சுமி தனங்கள் தருவாய் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீதனலக்ஷ்மி மகாலட்சுமி மனதினில் நிறைவாய். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருச்சானூரிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பும் ரதசப்தமி திருநாளில் குதிரை வாகனத்தில் ஸ்ரீ அலமேலுமங்கை தாயார் எழுந்தருளுவதை நேர்கொடு நேராக தொலைக்காட்சியின் வாயிலாக காண வந்திருக்கும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது. அது என்ன? தாயார் அஸ்வவாகனத்தில், அதாவது குதிரை வாகனத்தில் எழுந்தருளுவது. குதிரை என்பது மனவேகம், வாயு வேகம் என்று தெரிவது. ஆவி திகைக்க ஐவர்க்குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பல நாள் காட்டு படுப்பாயோ தாவி வையம் கொண்ட தடன் தாமரைகட்கே கூவிக்கொள்ளும் காலம் குறுகாதோ என்கிறார் ஆழ்வார். இந்த மனம் என்பது குதிரை போன்றது. கண்ட இடத்திலெல்லாம் அலையுமாம். அதை அடக்கி திருப்பி நம்மை நல்வழியை படுத்தி அந்த எம்பெருமான் ஏழுமலையாண்டான் திருவடியிலே சமர்ப்பித்து நம்முடைய குறைகளை தீர்க்க வேண்ட நமக்கு தகுதியை ஏற்படுத்துகிறாள் இந்த தாயார். எப்படி இந்த திருமகள் வத்சலையானவள், அடியார்களை போற்றிப்பவளும் அடியார்களுக்கு ஊன்றுகோலாகவும் இருப்பவள் இவளே. பொன்மயமான திருமணியை உடையவளுமான ஸ்ரீதேவி நம்மிடம் தங்கும்படி செய்ய வேண்டும் என்று அவனிடமே பிரார்த்திக்க வேண்டும். விஷகரி பதேர் ஹிருத்யா விஸ்வாவதார சகாயினி க்ஷபித நிகிலாவத்யா தேவி க்ஷமாதி நிஷேவிதா புவனஜரணி பும்சா போகா அபவர்க விதாயினி விதமசி பதே வியக்திம் நித்யாம் பிபர்ஷி தயே ஸ்வயம். ஹே தயாதேவியே, ஸ்ரீனிவாசனின் இதயத்துள் இருப்பவளே, திருவெங்கடவனின் திருமார்பில் நீங்காத இடம்பெற்ற அலர்மேல் மங்கையே, தயாதேவியாக உறைந்திருப்பவள் இவளே நம்மை ரட்சித்து நம் மனம் போன போக்கெல்லாம் தவிர்த்து தன் திருவடியை சேர்ப்பித்து பின்பு தன்னால் சிபாரிசு செய்யப்பட்ட ஏழுமலையானிடம் நம்மை சேர்ப்பித்து நம் குறைகளை தீர்க்க இதோ வந்திருக்கிறாள். இதோ ஆரோகணித்து குதிரை வாகனத்திலே புறப்பட்டு விட்டாள். சென்றாகிலும் ஜென்மம் தீர்ப்பான் என்பது அவனுக்கு உரியது. ஆனால் இவள் தாயார் எந்த திவ்ய தேசத்திலுமே இல்லாத பெருமை இந்த திவ்ய தேசத்திலே திருச்சுகுனூரிலே எழுந்தருளியுள்ள அலமேல் மங்க தாயாருக்கு உண்டு எனலாம். ஏனென்றால் இவள் படி தாண்டி வந்து பக்தர்களுக்கே என்று இவள் சுற்றி சுற்றி திருவீதி உலா வந்து எந்த பக்தர்களையும் விடாது காண்டு கழித்து அவர்களை ரட்சித்து தன் கண்களாலே எப்படி ஒரு மீன் தன் குஞ்சுகளுக்கு தாய்மீனானது அவர்கள் பசியில் தீர்க்குமோ அதே போல மீனை போல இவள் திரிந்து அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்கிறாள் என்கிறார் சுவாமி. சகல ஐஸ்வர்யங்களுக்கும் இருப்பிடமானவள் இவள். பொறுமையே வடிவானவள். பெரிய பிராட்டி என்ற திருநாமத்தை பெற்றவள். தேவத்வே தேவதேவே ஹேயம் என்னும்படியாக தேவியானவள். மாதா தேவித்வம் என்னும்படியாக உலகுக்கு தாயாகி நிற்பவள். மாதரம் பத்மமாலினீம் விமுக்தி பலதாயினி மாதா தேவித்வம் என்று பலவாறாக அன்றோர்கள் போற்றி புகழ்கின்றனர். தயாதேவியான அலர்மேல்மங்கை தாயார் இருள் தரும் மாஞாலத்தில் ஒளியாக கருணை கடாட்சத்தோடு பக்தர்களை ரட்சிக்க இதோ அஸ்வவாகனத்திலே குதிரை வாகனத்திலே புறப்பட்டு விட்டாள். அதோ ஜெகஜோதியாக இதோ வந்து கொண்டிருக்கிறாள். அதோ ஆர்த்தியை நன்றாக சேவித்துக் கொள்ளலாம், நன்றாக பிரார்த்தித்தும் கொள்ளலாம். திருமலையிலே அமுதக்கடலாய் விளங்கும் ஸ்ரீனிவாசனிடத்திலே பக்தர்களை சேர்க்கிறாள். இவளின் சிபாரசினாலே தான் ஸ்ரீனிவாசனும் மனமிறங்கி பக்தர்களுக்கு ஏற்படும் சம்சார பயத்தை, தாபங்களை, தாரித்யம் போன்ற அனைத்து துன்பங்களையும் களைந்து விடுகிறாள். இவள் திருவடியிலே சரண் அடைபவர்களை அணைத்துக் கொள்கிறாள் என்கிறார். சேர்க்கும் திருமகள் சேர்த்தியல் மன்னுதல் சீர்பெரியோர்க்கு ஏற்கும் குணங்கள் இலக்காமடிவில் இணையடிகள் பார்க்கும் சரணத்தில் பற்றுதல் நன்னிலை நாம் பெறும் பெரு ஏற்கின்ற எல்லையெல்லாம் களையற எண்ணினோமே என்கிறார் சுவாமி தேசிகன். தாயாரின் அனுகிரகத்தை எப்பேற்பட்டது என்று எல்லோருக்கும் தலைவனாய் எல்லாவற்றிலும் அனுபவிக்க தவிட்டாத அமுதமாய் பெரிய பிராட்டியரோடு பிரிவில்லாத ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளில் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா வகைகளிலும் கைங்கரியங்களை செய்ய விரோதியாக இருந்த கர்மங்கள் அனைத்தும் கழிய பெற்று, அதாவது விரோதியாக இருக்கும் கர்மமே இந்த குதிரை, இந்த மனம் போக்குமெல்லாம் அது அடியேன் பக்தர்களின் விரோதி. அதை நிவர்த்திப்பது, அதை அடக்கி அதை மேல் ஆண்டு நம்மளை நல்வழிப்படுத்துவதே இந்த தாயார். இவளல்லவோ புருஷகார பிராட்டி சிபாரிசு செய்பவள். அதை அடக்கி நம்மை நல்வழி படித்து அவருக்கே சிபாரிசு செய்து நம் குறைகளை நம் வேண்டுதல்களை நிறைவேற்ற செய்வாள் என்கிறார். ஆத்மாவிலும் அடியேனை காக்கும் பொறுப்பிலும் அதன் பலனிலும் சிறிதும் சம்பந்தம் கொள்ளாதவாறு ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளில் 5 அங்கங்களுடன் கூடிய பிரபத்தியும் செய்ய வைக்கிறாள் இந்த தாயார்.
இம்பெருமான் அதுவன்றோ இவள் வலது கரத்தாலே தன் திருவடியை காட்டி இடது கரத்தாலே சரண் அடைந்தாரை அடைக்கலம் கொடுத்து அணைத்துக் கொள்வேன் என்று ஸ்ரீனிவாசனும் நம்மை பார்த்து அடியார்களை பார்த்து அனுகிரகிப்பது. இதனால் பக்தர்களின் பாப்பங்கள் எல்லாம் எரிந்து போகின்றனவாம். இவை அனைத்தும் அலமேல மங்கையின் தயையாலே அன்றோ வேறு யாராலே இயலும்? கலியினால் பிடிக்கப்பட்டு இழிவு நிலையை அடைந்திருக்கும் இவ்வுலகில் தாப்பங்களை அறவே அழித்து அடர்ந்த கருணை மழையை புழிந்து பக்தர்களை காப்பாற்றச் செய்ய வேண்டும் என்று குளிரச் செய்கிறாள். தயாதேவியான தயா கிருது என்று தோன்றியது. இவளுடைய தயையே கருமேகம் போல் திரண்டு அடியார்கள் இடத்தே புழிகிறது என்கிறார் சுவாமி தேசிகன். சகதர்மச்சரீம் ஷௌரேஹே சம்மந்திரித ஜகத்திதாம் அனுகிரகமயும் வந்தே நிம்யம் அஜ்ஞாத நிகிரகாம் என்று தாயாரின் கருணையை சுவாமி தேசிகன் எதிராஜ சப்ததியில் எடுத்துரைத்துள்ளார். எதிராஜ சப்ததி என்பது ஸ்ரீமன் ராமானுஜர் சுவாமியை பற்றியே எழுந்தருளியுள்ளது. இங்கே ஆச்சாரியன் என்பது தாயாரின் அனுகிரகத்தாலே ஆச்சாரியன் முன்னிட்டு கொண்டு அடியார்களை ரட்சிப்பது, அடியார்களை எம்பெருமான் பிராட்டி திருவடியிலே சேர்ப்பதே இந்த ஆச்சாரியர்கள். இவர்கள் தாயாரை முன்னிட்டு கொண்டு தன் பக்தர்களை ரட்சிக்கிறார்கள். ஆகவே இந்த எத்திராஜ சப்ததியில் சுவாமி முன்னம் தாயாருக்கு ஒரு ஸ்லோகத்தை செய்து அவன் மூலமாக தாயார் அந்த அன்னநடையை பின்பற்றி கொண்டே ஆச்சாரியர்கள் ஒழுகிறார்கள் என்பதை எடுத்து சொல்கிறார். சகல லோகமாதாவான இவளுக்கு நிகிரகம் என்பதே தெரியாது. நம்மிடம் இருக்கும் தோஷங்களை போக்கி பகவானின் அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கும்படியாக பண்ணுகிறாள். எனவே இவளை ஸ்ரீஹி என்று அழைக்கின்றனர். ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுக்கும் பிராட்டியினால் தான் ஏற்றம் ஏற்படுகிறது. வேதம் முதற்கொண்டு சகல பிரமாணங்களாலும் சொல்லப்பட்ட ஒன்று. ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமங்கள் பிராட்டியன் திருவடி சுவடு கண்டுதானே பரமபுருஷன் என்று நிர்ணயித்து உபனிஷத்துகள் கவலையற்று இருந்தனவாம். திருவில்லா தேவரே தேரேன் மின் தேவு என்று திருமழி செய்கிறான் என்னும் ஆழ்வாரின் திருவாக்கை இங்கே நினைவு கொள்ள வேண்டியது. இவ்விடத்தில் திரு என்பது ஸ்ரீயை குறிப்பிட்டபடி. எனவே ஆன்றோர்கள் பகவானை பற்றி விசேஷித்து கூறும் இடங்களிலெல்லாம் ஸ்ரீயப்பதியா என்றே தொடங்கி அருளி செய்துள்ளனர். காந்த தவ ஏஷ கருணா ஜலதிஹ பிரஜானாம் ஆக்ஞாதிலங்கன வசாத் உபஜாத ரோஷः அஹ்னாய விஸ்வஜனனி க்ஷமயா பவத்யா சர்வ அவகாக சகாம் உபாயத்திய அவஸ்தாம் என்று பூஸ்துதியிலே சுவாமி தேசிகன் சாதி சொல்கிறார். ஏனால் ஸ்ரீதேவி இவளே பூமியை தாங்குபவள், க்ஷமா தேவியும் என்று சொல்லலாம். மேலே இதோ தாயாரின் அனுகிரகத்தை பெற இதோ விஸ்வவாகனத்தையும் அதற்கு முன்னே பக்தர்கள் அவளை மனசு உல்லாசப்படுத்த இதோ நடன கலைகளையும் கண்டு கழிக்கலாம். வைபவமே
महालक्ष्मी नमोऽस्तु ते அம்மா உன் பெயரை எல்லாம் சொல்லி சொல்லி கலசாடி வாரம் காசாலே அர்ச்சனை செய்தோம். செம்மாமல நாயகியே தீபம் தூபம் காட்டி திருவருளை தருகவென்று ஆராதித்தோம் ஆராதித்தோம். வைபோக வாழ்வு தர வர வேண்டுமே எங்கள் வைபவமே வைபவ மகாலட்சுமியே. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.